தென்கொரியாவில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவிலான மிக அதிக வெப்பமான கோடை காலம் பதிவாகியுள்ளது. ஆகஸ்ட் 2 அன்றைக்கு தென்கிழக்கு நகரமான யாங்சானின் வெப்பநிலையானது 42.5 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. இது 1904 ஆண்டில் நவீன வானிலை கண்காணிப்பு தொடங்கியதிலிருந்து தென்கொரியாவில் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை. காங்வோன் மாகாணத்தை சேர்ந்த உருளைக்கிழங்கு விவசாயி லீ சாங் ஹியூக் என்பவர் கடும் வெப்பத்தால் தன்னுடைய பயிர்கள் அழிந்ததை கண்டுள்ளார். யாங்கு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட உருளைக்கிழங்குகள் ஆரம்பத்தில் நன்றாக இருந்த பொழுதும் ஒரு வாரத்திற்குள்ளேயே மென்மையாகி சிதைந்து போயிருக்கிறது. தீவிர வெப்பம் மண்ணை பாதித்ததால் அந்த உருளைக்கிழங்குகள் வேக வைத்த உருளைக்கிழங்குகளைப் போல மாறிவிட்டதாக விவசாயி லீ சாங் கூறியுள்ளார். தென்கொரியாவின் நோய் கட்டுப்பாட்டு முகமையின் தகவலின்படி தென்கொரியா முழுவதும் குறைந்தது 31 பேர் இந்த கடும் வெப்பத்தால் உயிரிழந்துள்ளனர். 9 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடைகளும் 14 லட்சம் வளர்ப்பு மீன்களும் இறந்துள்ளது. அதிகாரிகள் வெப்பம் தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்து மக்கள் வெளியில் செல்வதையும் வெளியில் வேலை செய்வதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என எச்சரித்துள்ளனர். இந்த தீவிர வானிலை நிலைமை இயல்பான ஒன்றாக மாறி வருவதால் ஜப்பானில் பல இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக உயர்ந்துள்ளது. டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய சூழலில் 3 சிங்கங்கள் உயிரிழந்ததாக செய்தியும் வெளியாகியுள்ளது. ஹாங்காங்கில் டால்பின் சூறாவளி காரணமாக நகரின் மீது வெப்பக்காற்று ஏற்பட்டதால் வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 1884 வானிலை பதிவுகள் தொடங்கப்பட்டதிலிருந்து அங்கு பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை இது என சொல்கிறார்கள். சீனாவின் மேற்கு பகுதியான ஜின்ஜியாங்கில் உள்ள ஒரு வானிலை ஆய்வு நிலையம் ஜூலை மாதத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது. வடகொரியாவின் பியோங்யாங் நகரிலும் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிற்கு மேல் நீடித்ததால் தொடர்ச்சியாக இரவிலும் அங்கு வெப்பம் அதிகமாக உள்ளது. பசிபிக் பெருங்கடலில் இயற்கையாகவே நிகழும் எல் நினோ மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் புவி வெப்பமடைதலுடன் இணையும் பொழுது வெப்பநிலை திடீர் உயர்வுக்கும் மிகவும் தீவிரமான மாற்றங்களுக்கும் வழிவகுக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. இது அங்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் மிக வேகமாக பாதித்து வருகிறது. இந்த எல் நினோவின் தீவிர தாக்கம் இந்தியாவிலும் மிக கடுமையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது.